இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. என்றும் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இது ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்து நாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாக இருக்கத்தக்கதாக சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக்கடவுமாக. சர்வேஸ்வர சுவாமி சம்மனை சரிவித்தபடி உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையுமே மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்கள் இதய ஆண்டவரே, மாட்சிமையின் தேவனையுமே போற்றுகிறோம்.
இவ்வாலயத்தை நீரே தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும் உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை முதருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திரு இதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திரளும். முது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என் இதய ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் நோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. உமக்கு புகழும் ஆட்சியும் என்னென்றும் உரித்தாகுக. ஆமென். பாடிடுவேன், போற்றிடுவேன் இயேசுபிரான் உன்னையே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, நாளுமின் துணை நீரே, நாளுமின் துணை நீரே. பாடிடுவேன், போற்றிடுவேன் இயேசுபிரான் உன்னையே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, நாளுமின் துணை நீரே, நாளுமின் துணை நீரே. எமக்காக உலகில் வருவீர், என் நிலை கண்டு வாழ்வு தருவீர். எமக்காக உலகில் வருவீர், என் நிலை கண்டு வாழ்வு தருவீர். உமக்காக என்றும் வாழ்வேன், உமக்காக என்றும் வாழ்வேன். நான் உமதன்பை சொல்லி மகிழ்வேன், உமதன்பை சொல்லி மகிழ்வேன். பாடிடுவேன், போற்றிடுவேன் இயேசுபிரான் உன்னையே. தாயும் நீயே, தந்தையும் நீரே, நாளுமின் துணை நீரே, நாளுமின் துணை நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது ஒரு தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் அடைக்கலம் மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும், அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாற்றிக்காகவும், நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நல்லா ஃபார்ம் ஹவுஸ், நல்லா ரிசார்ட், நல்லா அக்ரோ ஃபார்ம், நல்லா பேக்கேஜ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நல்லா குடும்பம் நன்றியாகவும், ஆரோக்கியமேரி உடல் நலன் பெறவும், ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும், சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ், சென்ட் ஜோசப் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசி ஆல் தொழில் வளர்ச்சிக்காகவும், ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும், திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி, செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். ஷபியே தனியில் ஆரோக்கியமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரி செல்வி உடல்நலனுக்காகவும், ஷபியே கஸ்தன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும். சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், கிளாரா மைக்கேல் சாமி, லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாஸ் உடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பிறை நாயகசாமி, சூசை அந்தோனி சாமி, சூசை மரி ரோசாலி, ரைசின் லூர்து மரி வட்டம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள், சூசை நாயக்கர், பலந்தின் ரெஜினா மேரி, ரெசினாபில் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதயமேரி, சூசை நாயக்கர் ஆரோக்கியமேரி, ரெசின் அந்தோனிசாமி, லூயி மரியம்மாள், பாபு நாயக்கர், மார்க்ரேட் சபரி முத்தம்மாள் அவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தியோதோனே அல்பன்ஷால் ஆண்மலை பாற்றிக்காகவும், நத்தாலி ஆப்டிக்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும். முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன், ஜெயமரி சுவாமிநாதன், ஜெயபாலன் சுவாமிநாதன், ஜெயமேரி ஜெயந்தன், தாவிதராயர், ஞானசமுந்தரம் தாவிதராயர், செங்கல் உசேன் சுசேராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயந்தன் சுவாமிநாதன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், குடும்ப கருத்துகளுக்காகவும்,
முத்திய ஆல்பர்ட் சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகும் சின்னப்பன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும். செயின்ட் ஜாக் செந்துவான் விக்டர் ஹெலன் உடல் நலம் பெற இதயாண்டவர் மற்றும் துயிலூர் தன்னிடம் செபிக்கிறார்கள். பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகவும், நெஸ்டோ ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகவும், மேரி வில்சன், மேரி ஜான்சன், மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும், எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல் நலம் பெறவும் இதை ஆண்டவர் வழியாக ஜெபிக்கிறார்கள். ஜான் மோகன், வசந்தி மேரி இறைவனுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலம் பெறவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும், நல்ல உடல் நலம் பெறவும், மேலும் திருமதி லூர்து மரி யுவான் ஜான் ஆண்மலை பாற்றிக்காகவும், பெர்னாண்டஸ் சுசையப்பருக்கு நன்றியாகவும், ஆரோக்கியதாஸ் என்கிற ஜாக் 4ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், அந்தோனிசாமி துரை மற்றும் அவர்களுடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், கோலன் குடும்பம் திருநிதி ஆண்டவருக்கு நன்றியாகவும், சென்னை ஐநாவரம் ஜோசப் ஆரோக்கியராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், அலெக்சிஸ் பெற்ற அனைத்து நன்மைகளுக்கும் திருநிதி ஆண்டவருக்கு நன்றியாகும். ஜெர்மோன் தோமா ஆண்மலை பாற்றிக்காகவும், ஐஸ்வர்யா ஆரோக்கியசாமி திருமணம் நல்லபடியாக நடைபெற வேண்டியும் திருநிதி ஆண்டவருக்கு நன்றியாகும். தெக்ஸ்தோ குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், நீனா குடும்பத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், செலின் நிர்மலா திருநிதி ஆண்டவர் நன்றியாகும். அமலோற்போம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்போம் லூர்து அகாடமி சிபிஎஸ்சி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகும். ஆபேல் ஆண்மலை பாற்றிக்காகவும், வாழ்தாஸ் மகேஸ்வரி 20ஆவது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், ரித்திக் நன்றியாகவும், ஜெயா ஆண்டனி சைமன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியமரி சென்சிபர் 16ஆவது நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், மைக்கேல் முகேஷ், ஆரோக்கிய ஜெனிஃபர், ஜெஃபின் செலோ திருமண நாள் நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், சேவியர் தாஸ் 30ஆம் நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அதிரியன் பெர்த்தியூஸ், அருள் சகாய் மேரி பெர்த்தியூஸ் நன்றியாகவும், பிரான்ஸ் தசியர் ஜான் பிரான்சுவா ஆண்மலை பாற்றிக்காகவும், எஸ்எம் அரசு நன்றியாகவும், ஜான்சன் மைக்கேல் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரெமி சகாய் மேரி அலான் ஆண்மலை பாற்றிக்காகவும், கஸ்பர் ஜெனிஃபர் 1வது பிறந்தநாள் நன்றியாகவும், உடல் நலனுக்காகவும், போல் மரி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், மார்க்ரெட் சுசீலா உடல் நலனுக்காகவும், கேண்டி நன்றியாகவும், சாமுவேல் பபியான் 30ஆவது நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஓராஸ் கைலா 13வது பிறந்த நாள் நன்றியாகவும், சூசைமரி காஷ்மீர் ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் சிறப்பாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், குறிப்பாக கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஏன் பாவமே, ஏன் பாவமே, ஏன் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை ஆராதிக்கின்றோ, உம்மை மாட்சிப்படுத்துகின்றோ. உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு மது உண்மையின் ஒளியை காட்டுகின்றே. கிறிஸ்துவ நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன.
நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர். அதன் பண்டசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மேன்மழையால் மிருதுவாக்கி நீர். அதன் வளைமைக்கு நீர் ஆசீர் வழங்கினீர். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடி சூட்டுகின்றீர். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. புல்வெளிகள் மந்தைகளை ஆடை என கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் இன்னிசை இன்னிசை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன, விளைச்சலை கொடுத்தன. Second reading, a reading from the letter of Saint Paul to the Romans. I consider that the suffering of this present time are not worth compared with the glory that is to be revealed to us. For the creation waits with eager longing for the revealing of the sons of God. For the creation was subjected to futility, not of its own will, but by the will of him who subjected it in hope. Because the creation itself will be set free from its bondage to decay and obtain the glorious liberty of the children of God. We know that the whole creation has been groaning in travail together until now. And not only the creation, but we ourselves, who have the first fruits of the Spirit, groan inwardly as we wait for adoption as sons, the redemption of our bodies. The word of the Lord. Thanks be to God. Hallelujah, 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 hallelujah.
அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு உவமையில் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவரிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. எனவே விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி கொள்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறை வார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்குள் இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தை கேட்டும் உலக கவலையும் செல்வம் மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயன் அளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ரயில் நிலையத்திலே எப்பொழுதும் கூட்டம் அதிகமாக இருக்கும். மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதனால் அங்கே பிச்சை கேட்போரும் அதிகமாக இருப்பர். அப்படி அந்த பிச்சை கேட்பவர்கள் ஒருவர் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுத்துக்கொண்டும் தன்னுடைய பை முழுவதும் ஒரு சில பென்சில்களை வைத்திருக்கின்றார். அப்படி பிச்சை போடுவோர் பிச்சை போட்டு செல்வர், ஒரு சிலர் அந்த பென்சிலை காசு கொடுத்து வாங்கி செல்வர். அப்படிதான் ஒருவர் நடந்து செல்லுகின்ற பொழுது அவருடைய தட்டிலே 5 ரூபாய் போடுகின்றார். அதை போட்டுவிட்டு விரைவாக சென்று தன்னுடைய ரயிலிலே ஏறி அமர்ந்து கொள்ளுகிறார். சிறிது நேரத்துக்கு பிற்பாடு என்ன யோசித்தாரோ தெரியவில்லை, மீண்டும் வேகமாக அந்த ரயில் பெட்டியிலிருந்து இறங்கி வந்து அந்த 5 ரூபாய் போட்ட அந்த தட்டின் அருகே சென்று அந்த 5 ரூபாய்க்கு ஈடாக அவர் வைத்திருந்த பென்சில்களை எடுத்துக்கொண்டு இவ்வாறாக சொல்கிறார், நீயும் வியாபாரம் தானே செய்கிறாய், எனவே இந்த 5 ரூபாய்க்கு ஈடாக நான் இந்த பென்சில்களை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவர் ரயில் பெட்டிக்கு சென்று விடுகின்றார். இது நடந்து 6 மாதம் ஆகிவிடுகிறது. 6 மாதத்துக்கு பிற்பாடு ஒரு விருந்து ஒன்று நடக்கிறது. அந்த விருந்திலே ரயில் பெட்டியிலே பயணம் செய்தவரும் இருக்கின்றார். அதே இடத்திலே மிக சிறப்பான உயரிய ஆடை அணிந்து கொண்டு அந்த ரயில் நிலையத்திலே பிச்சை எடுத்து கொண்டு இருந்தவரும் அந்த விருந்திற்கு இருக்கின்றார், அங்கே பங்கெடுத்து கொண்டு இருக்கின்றார். அந்த பிச்சைக்காரனாக இருந்த அவர் இந்த தனக்கு 5 ரூபாய் போட்டு பென்சிலை எடுத்து சென்றவரை பார்த்து விடுகிறார். வேகமாக ஓடி வந்து அவருடைய காலிலே விழுகிறார். இவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. மீண்டும் எழுந்து அவரை தூக்கி நிறுத்திவிட்டு, என்ன, நீ யார், ஏன் என்னுடைய காலிலே விழுகிறாய் என்று கேட்டதற்கு, நன்றாக உற்று பாருங்கள் ஐயா, நான் யார் என்று உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா என்று கேட்டதற்கு, தெரியவில்லையே. 6 மாதத்திற்கு முன்பாக ரயில் நிலையத்திலே ஞாபகப்படுத்தி பாருங்கள் என்று சொன்னவுடனே, ஆமாம், நீ பிச்சைக்காரனாகத்தானே இருந்தாய், நானும் பென்சிலை வாங்கி சென்றேனே என்று சொன்னவுடனே, ஆமாம், நான் பிச்சைக்காரனாகத்தான் இருந்தேன், ஆனால் இன்று மிக சிறந்த ஒரு இடத்திலே இருக்கிறேன், நான் மிக சிறந்த வியாபாரியாக தேவைக்கு அதிகமான வருமானத்திலே இருக்கிறேன் என்று சொல்லி, இந்த உயர்வுக்கு நீங்கள் தான் காரணம் என்று சொன்னாராம். நான் என்ன செய்தேன் என்று கேட்டதற்கு அவர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீர் அன்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை, நீயும் வியாபாரி தானே, காசுக்கு தானே விற்று கொண்டிருக்கிறாய் என்று அந்த சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்குள் இருந்த ஆற்றலை தட்டி எழுப்பியது. நான் ஏன் சோம்பி திரிய வேண்டும், சோம்பேறியாக அமர்ந்து கொண்டு ஒரே இடத்திலே பிச்சை கேட்க வேண்டும் என்று எண்ணம் எனக்குள் தோன்றியது. எனவே அன்றிலிருந்து என்னுடைய வியாபாரத்தை நான் ஆரம்பித்தேன். நீயும் வியாபாரி தானே என்று சொன்னீரே, அதை மனதிலே வைத்துக்கொண்டு நான் என்னுடைய வியாபாரத்தை ஆரம்பித்தேன். படிப்படியாக வளர்ந்தேன். எனக்கென்று இப்பொழுது தனி கடையே இருக்கிறது. எனவே நான் இன்று இந்த நிலைக்கு வருவதற்கு நீர் எனக்குள் இருந்த அந்த ஆற்றலை தட்டி எழுப்பதனால் வந்ததன் விளைவு என்று சொன்னாராம். இயேசுவில் பிரியமானவர்களே, அந்த ஒரு வார்த்தை, நீயும் வியாபாரி தானே என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது. இன்று நாம் கேட்ட முதல் வாசகம் மற்றும் நற்செய்தி வாசகம் இறை வார்த்தையின் மகத்துவத்தை எடுத்துரைப்பதாக அமைகிறது. எசையா புத்தகம் 85 இவ்வாறாக சொல்லுகிறார், விண்ணிலிருந்து மழைத்துளி பூமியை நனைத்து அது பலன் தராமல் செல்வதில்லை, அதுபோல என்னுடைய வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இருக்கும். இந்த வார்த்தையின் மகத்துவத்தை நாம் கண்டுகொள்ள வேண்டுமெனில் இறை வார்த்தையை நாம் அனுபவிக்க வேண்டும், இறை வார்த்தை உணர வேண்டும். ஏதாவது ஒரு வார்த்தை நம்முடைய உள்ளத்தை தொட்டால் போதும், அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வை மாற்றும். தொடக்க நூலிலே 17வது அதிகாரத்திலே ஆண்டவரின் வாக்கை கேட்டதனால் அபிரகாம் இஸ்ராயல் குலங்களின் தந்தையாக மாறுகின்றார். தாவீது ஆண்டவரின் வாக்கை கேட்டதனால் தன்னுடைய தவற்றை உணர்ந்து மனம் மாறுகின்றார். அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, விருப்பப்படியே எல்லாம் நிகழட்டும் என்று சொன்ன அன்னை மரியாவின் வார்த்தையினால் ஆண்டவரின் தாயாக மாறுகின்றார். அதுபோலவே சக்கேயோ மற்றும் மத்தேயோ இறை வார்த்தை ஏற்றதனால் தங்களுடைய பழைய வாழ்வை களைந்துவிட்டு புதிய வாழ்வை அணிந்து கொள்ளுகிறார்கள். என்னை பின்பற்றி வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொண்டதனால்
அவர்கள் தங்களுடைய வாழ்விலே புதிய அர்த்தத்தை கண்டுகொண்டார்கள், தங்களுக்குள் இருந்த ஆற்றலை கண்டுகொண்டார்கள், தங்களுடைய தனித்தன்மையை கண்டுகொண்டார்கள். காரணம், அந்த வார்த்தை அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தது. புனித அகுஸ்தினாரை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவருடைய வாழ்வை மாற்றியது ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம். இருள் மறைய போகிறது, இருளின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய செயல்பாடுகளை அணிந்துகொள் என்ற அந்த வார்த்தை, எடுத்து வாசி என்ற அந்த சொல்லினால் வந்ததன் விளைவு அவர் இன்று மிக சிறந்த புனிதராக விளங்கி கொண்டிருக்கிறார். ஆக இறை வார்த்தையினால் தொடப்பட்ட அனைவரும் தங்களுடைய வாழ்விலே மாற்றத்தை கண்டுகொண்டார்கள். இதை தான் எசையா இறைவாக்கினர் தெளிவாக எழுதுகிறார். கடவுளின் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் வாழ்வை கொடுக்கும், அது பலனளிக்காமல் திரும்பி செல்வதில்லை. ஆனால் அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு விதைப்பர் ஓமையை வழியாக சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விளைந்த விதைகள் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக பலன் கொடுத்தார்கள். வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள். 30 மடங்கு என்பது 30% அல்ல, வெற்றியின் மேல் 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்காக இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தோல்வியை தழுவுவதே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஆற்றலை உள்ளத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை தூண்டிவிடுகின்ற எது என்பதனை தூண்டிவிடுகின்ற வார்த்தையை நாம் கண்டுணர வேண்டும். அதைத்தான் இறை வார்த்தை நமக்கு கற்றுத்தருகின்றோம். அந்த இறை வார்த்தையை நாம் தொடர்ந்து படிக்க இதுதான் உனக்கு உரியது என்பதனை அது உணர்த்தும். காரணம், இறை வார்த்தையை படிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார், இறை வேண்டல் செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம். இதுதான் வித்தியாசம். எனவே இறை வார்த்தையை தொடர்ந்து படிக்க அது வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு செய்தியாக கொடுக்கின்றன. எனவே இந்த இறை வார்த்தையின் மகத்துவத்தை உணர்ந்த பிற்பாடு நாம் எத்தகைய மாட்சியை அடைய போகிறோம் என்பதனைத்தான் இன்றைய 2வது வாசகத்திலே புனித பவுலடியார் குறிப்பிடுகின்றார். இப்போது நான் படுகின்ற துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம், புனித பவுலடியார் இறை வார்த்தையின் பொருட்டு மிகவும் துன்புற ஆரம்பிக்கின்றார். ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை ஏற்றுக்கொண்டு அதை அறிவிக்க அவர் துன்பத்திற்கு உட்படுத்தப்படுகின்றார். மிகவும் வேதனையின் மத்தியிலே அதை பற்றி கவலைப்படாமல் இந்த துன்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். காரணம், இந்த இறை வார்த்தையின் பொருட்டு எனக்கு கிடைக்கப் போகிற மாட்சி, எதிர்காலத்தில் கிடைக்கப் போகிற மாட்சி, இவை அனைத்தோடும் இந்த துன்பம் ஒப்பிடப்பட முடியாது என்ற உன்னதமான வார்த்தையை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை இன்று நமக்கு புனித பவுலடியார் கூறுகின்றார். ஆக இந்த இறை வார்த்தை சுமந்து செல்வோர் தோற்று போவதில்லை. அந்த வார்த்தை நமக்கு வாழ்வாக மாற்றம் பெற ஒரு வார்த்தையை எடுத்து அதையே நம்முடைய வாழ்வின் அர்த்தமாக, வாழ்வின் நோக்கமாக, இதுதான் எனக்கு வாழ்வு கொடுக்கும், இந்த வார்த்தை ஏற்றுக்கொண்டால் போதும் என்ற நிலையிலே நமக்குள் இருக்கிற அந்த ஆற்றலை தூண்டிவிடுகின்ற அந்த வார்த்தையை கண்டுணரவ தொடர்ந்து ஆண்டவரிடம், இறைவா எனக்கு நீ கொடுக்கும் வார்த்தை என்ன, நீ கொடுக்க போகிற செய்தி என்ன என்று ஒவ்வொரு நாளும் அவரை கேட்கின்ற பொழுது நமக்குள் தூண்டப்படுகின்ற அந்த வார்த்தை நமக்கு வாழ்வை தரும். பலருடைய வாழ்வை மாற்றி அந்த வார்த்தை நம்முடைய வாழ்வை மாற்றும். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே
நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் அல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவையும் பெற விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் வளங்களின் ஊற்றாகிய எம் இறைவா, விதைகளை தெளிப்பது இறைவார்த்தையை சுமந்து செல்பவரின் கடமை என்பதை திரு அவையிலுள்ள அனைவரும் உணர்ந்து உம் வார்த்தைகளை வாழ்வாக்கிடவும், இதை அடுத்தவர்களுக்கு அறிவிக்கின்ற உம் மகன் இயேசுவின் சீடர்களாய் உழைத்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகத்துவமிக்க எம் இறைவா, இறைவார்த்தையை விதைப்பது என்பது ஒவ்வொருவர் வாழ்வின் வழியாக நிகழும் அமைதியான விதைத்தல். அதன் வழியாக சுற்றிருப்போரின் வாழ்வில் உருவாகும் நிலைவாழ்வுக்கான விளைச்சல் என்ற கருத்துக்களை எங்கள் குடும்பங்களில் செயல்படுத்த உம் ஆவியின் அருள் வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலம் காண நல்வழி நடத்தும் எம் இறைவா, உள்ளங்களில் மாற்றங்கள் இல்லாமல் சட்டங்களை கடமைக்காக கடைபிடிப்பதால் பயனில்லை என்பதை எங்கள் நாட்டு தலைவர்கள் உணர்ந்து சுயநலமற்ற சேவைகளில் ஈடுபடவும், மக்களின் குறைகளை தீர்த்த நல்லாட்சி தந்திடவும், தொற்று நோயின் தாக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரவும், மக்களுக்கு நலவாழ்வு அளித்திட வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, இந்த தொற்று நோய்க்கு எதிராக தன்னலம் கருதாமல் போராடுபவர்கள் அனைவரையும் காத்தருளும். அன்பும் பொறுமையும் கரிசனையும் அளித்து உயிர்களை காத்திடும் பணியை செவ்வனே செய்திட அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் புகலிடமும் பலமுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நேரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முன் சமர்ப்பணம் செய்திருக்கின்ற இந்த மன்றாட்டுகளை ஏற்று எங்களை எல்லா வகை ஆசீர்வாதத்தாலும் அருளால் நிரப்பிட எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாகவே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் பாதை வழியில் உன் தீப ஒளியில் நடந்து வந்தேன், நான் நடந்து வந்தேன். உன் அருள் பெறவே என் இயேசுநாதனே, உன் அருள் பெறவே என் இயேசுநாதனே, பணிந்து நின்றேன், நான் பணிந்து நின்றேன். ஒரு சிறு விதையாய் உன் வழியில் நான் விழுந்தேன், வளர்ந்தேன், மலர்ந்தேன் இறைவா. ஒரு சிறு விதையாய் உன் வழியில்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீ மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து விரக்க திருளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாற்றை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமே வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று எமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென எம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினை கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் மரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இயலாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரின் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா குணமடையும். கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீலம் போல் பலன் கொடுப்பீர். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நீலம் போல் பலன் கொடுப்பீர். வழியோரமா நான் கற்பாரையா, முட்புதரா நான் நல்ல நிலமா. வழியோரமா நான் கற்பாரையா, முட்புதரா நான் நல்ல நிலமா. பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். இறைவனின் வார்த்தை விதையாகும், அறியா உள்ளம் வழியோரம். பறவைகள் விரைந்தே தின்பது போல் பகைவனாம் தீயோன் பறித்திடுவான். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதினில் நிலையற்ற மனிதர்களே. மண்ணில்லா பாறை நிலமாகும், மனதினில் நிலையற்ற மனிதர்களே. வேறற்ற வாழ்க்கை வாழ்வதனால் வெயிலில் வார்த்தைகள் கருகிவிடும். பலன் கொடுப்பீர், நல்ல பலன் கொடுப்பீர், பண்பட்ட நிலம் போல் பலன் கொடுப்பீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளர செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.